ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமி படத்துக்கு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போறோங்க. சாமி படத்துக்குன்னு இல்லைங்க, நம்ம சிலை, குட்டி குட்டி சிலை வச்சிருப்போம். நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம அந்த எப்படி அலங்கரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தர்மாக்கோலோ பஞ்சோ அப்படி எதுவும் இல்லைன்னா கார்ட்போர்ட் பாக்ஸும் கூட நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குன்னா அதுக்கு மேலே வர மாதிரி நம்ம அளந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம இந்த மாதிரி பூ கோர்த்து, நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லாக பூ கோர்த்து நம்ம செவுத்துல நீங்கள் மாட்டியிருக்கீங்க சாமி படத்தை அப்படின்னா, டபுள் சைட் டேப் வச்சும் கூட நம்ம ஃபோட்டோவை சுற்றி நம்ம அந்த டபுள் சைட் டேப்பை போட்டுட்டு நம்ம இந்த ஃப்ரேமை ஒட்டிக்கலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படி சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா, சிலைக்கு பின்னாடி நம்ம சாமியோட சிலைக்கு சுற்றியும் வர மாதிரி அந்த அளவுக்கு அளவு எடுத்து நம்ம இந்த மாதிரி பூவை, நமக்கு பிடிச்ச பூவை கலர்ஃபுல்லாக, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பூ கட்டுறது மாதிரியே ரொம்ப ஈஸி தான் இது. பார்த்தீங்கன்னா, ஒரு பூ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த கீழேருந்து அந்த பூ மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பூவில் லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சு வச்சோம் அப்படின்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு பூ வாடாமல் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டெய்லியும் சாமி கும்பிட மாட்டோம் சில பேர், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி கார்ட்போர்ட் அட்டையில் தான் நீங்கள் கட் பண்ணி ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கார்ட்போர்ட் அட்டை மேலே கவர் சுற்றி நீங்கள் டேப் போட்டு ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் பூவை இந்த மாதிரி ஊசி வச்சு நீங்கள் கோர்த்து எடுத்தீங்கன்னா, தண்ணி பட்டுச்சுனாலும் ஒன்றாகாது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நாங்களும் சாமி படத்துக்கு, சாமி சிலைக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பூ தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த பூ விருப்பமோ எந்த பூ வேணாலும் வைக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக பூ வாங்கி, உங்களுக்கு ஒரே மாதிரி பூ தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஒரே கலரில் கூட ஃப்ரேம் மாதிரி பண்ணலாம். இல்லை கலர்ஃபுல்லாக பிடிக்கும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக கூட பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பூவை அலங்கரித்து நம்ம பூஜை ரூமை ரொம்ப அலங்கரித்து நம்ம கும்பிடுறதால நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாமி கும்பிடலாங்க. நிறைய பேருக்கு பூ மாலை கட்ட தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி கட்டி பஞ்சில் கோர்த்து நீங்கள் ஃப்ரேம் மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக பஞ்சில் பூ வச்சு கோர்த்தாச்சுன்னு பாருங்கள். இப்போது நான் சாமி சிலைக்கு எப்படி சாமி சிலை பின்னாடி நாங்கள் வச்சுருக்கோங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேங்க. பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னைக்கு நாங்கள் வாராகி அம்மனுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.